Hello friends, welcome to my channel Sarva Recipes and Vlogs. இந்த வீடியோல நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படினா இட்டாலியன் ஸ்டைல் ஸ்பகதி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 250 கிராம் வந்து ஸ்பகதி வந்து எடுத்து சுடு தண்ணியில நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. இது கூடவே வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு தனியா வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிலாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து கார்னிஷிங் பண்றதுக்காண்டி நான் வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ப்ரோக்கோலியும் ஒரு பாதி கேரட்டும் நல்லா சுடுதண்ணில விட்டு வேக வச்சிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு நல்ல பெரிய சைஸ் தக்காளி இருக்குல்ல, அதையும் வந்து அது கூட நல்லா வேக வச்சு இப்போ எல்லாத்தையுமே வந்து தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம். இப்போ ப்ரோக்கோலியும் கேரட்டையும் ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இப்போ தக்காளி இருக்கு இல்லையா, தக்காளியோட தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து தக்காளி பேஸ்ட்ல கொஞ்சமா ஆரிகேனோ, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், உப்பு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் ஊற்றினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா டொமேட்டோ பேஸ்ட், இதை அது கூட சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு அரை கிளாஸ் போல தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதிச்சு இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா ஸ்பகதி, அதை இது கூட சேர்த்துட்டோம்னா நல்ல ஜூஸியான டொமேட்டோ ஸ்பகதி ரெடி ஆயிரும். இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஃபைனலாக வந்து நம்ம வந்து எப்படி கார்னிஷ் பண்றோம் அப்படிங்கிறதையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனலா நான் வந்து வீடியோல காமிச்சிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ஃபிஷ் தான். அந்த ஃபிஷ்ல வந்து நான் கொஞ்சமா உப்பும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ அதை வந்து நல்லா தவால போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா டோஸ்ட் ஆகுற. எப்பயும் போல நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவோம்ல தவா டோஸ்ட், அந்த மாதிரி இதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சமா பெப்பரும் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு பெப்பர் சாஸ் வந்து கிடைக்கும். அதை வந்து அந்த பெப்பர் சாஸை ஃபைனலாக வந்து அதில் கார்னிஷ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை வந்து ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் செஞ்சிருந்தோம். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. பாருங்க, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. எல்லாமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் இந்த மாதிரி புது ரெசிபியோட. தேங்க்யூ, பை பாய்.